மா நெய் போட்டு ஒரு தோசை. என்னல இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கா? நீ என்ன தூங்கலையா? என்னையா அம்மா இவ்வளவு சாப்பிடாமட்டு பாத்துக்கிட்டே இருக்கியோ? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத, என்ன எல்லாமே உனக்காக தான். சின்ன பொண்ணு சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே. என்ன இன்னும் 2 இட்லி எடுத்து வரவா? வேண்டாம் வேண்டாம், இதுவே போதும். என்னல உன் தங்கச்சிக்காரி உனக்கு இட்லி தந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. பச்சைப்புல தின்ன மாதிரி அப்படியே தின்னுட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏமா உன் மவன் எங்கம்மா இட்லியை தின்றுருக்கான்? 2 இட்லி தான் கொடுத்தேனே, அவன் பாட்டுக்கு பேசாம இருக்காம பாருங்க. ஏல என்னாச்சுல? ஒரு 2 இட்லி நீ திங்க முடியாதா இவ்ளோ பெரிய மனுஷன்? ஏம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, என்னால சாப்பிடவே முடியல. ஏல லூசு பையல, எதுக்குல உனக்கு மனசு கஷ்டம்? ஏமா புரியலையா? அவன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டால, அதான் சாருக்கே மனசு உடையுதான். ஏல இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்காதுல, அசிங்கமா இருக்கே. ஒரு 4 நாள் தான் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா அது கூட உன்னால பொறுத்திருக்க முடியாதா? போமா, என் பொண்டாட்டி பிரிஞ்சு 4 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எப்படிமா நீ என்கிட்ட கேட்காம என் பொண்டாட்டியா அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்ச? ஏல ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவ அப்பா அம்மா நம்ம வீட்ல இருந்தாவல, அவங்க அம்மா தான் கேட்டுச்சு. ஒரு 4 நாள் சின்ன பொண்ணு அவ பிள்ளைங்க எங்க வீட்ல இருந்துட்டு வரட்டும், எங்களுக்கும் ஆசையா இருக்கு சம்பந்தின்னு கேட்டாவ. அவ சொல்றது நியாயம் தானே. குழந்தை பிறந்து சின்ன பொண்ணு இங்க தானே வந்துட்டு அவ அம்மா வீட்டுக்கு போகவே இல்லல்ல. சரி அதான் கூட்டிட்டு போங்க அண்ணே. போமா, இன்னும் 3 நாள் நான் எப்படிதான் ஓட்ட போறேன்னு எனக்கே தெரியல. என்ன உனக்கே இது ரொம்ப ஓவரா தெரியல? உன்னோட தங்கச்சி நானே 4 மாசமா புருஷன் கூட சேராம வாழை வெட்டி எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் பிரிஞ்சு இருக்கல அதானே. அவ என்ன பொடிய போட்டு இவனை மயக்கனால தெரியலையே, ஒரே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிரெல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஆமாமா இவனை பாரு, சரியா சாப்பிட மாட்டுக்கான், தூங்க மாட்டுக்கான். ஆனா அவன் பொண்டாட்டி மட்டும் பாரு நல்லா தும்பா. ஏய் சின்ன பொண்ணு பசி தாங்க மாட்டா தெரியுமா? இல்லனா அவ என்னையதான் நினைச்சிட்டு இருப்பா. ஏமா உலகமே இப்படிதான் போல இருக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அம்மா அம்மான்னு எப்படி சுத்தி வருவான். இப்ப பாரா பொண்டாட்டி பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியல. பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிரை தான் விட்டுட்டு இருக்கான். சே, இந்த ஆம்பளைகளை இப்படிதான் போல இருக்குமா? கல்யாணம் ஆன பிறகு அப்படியே மாறிடுறானுல. அதானம்மா, இவனெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா, அவன் பாரா 24 மணி நேரமும் பொண்டாட்டி நினைப்பாதான் இருக்கான். அம்மா காரி பக்கத்துல நான் இருக்கேனே, அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமால, நானும் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். உனக்கெல்லாம் என் மேல பாசமே கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைல தான் பெருசு. அம்மா அம்மா தின்னா தின்னு, இல்லனா பட்னியா கெட. வயிறு பசிச்சா தன்னால திங்க போற. இந்தா காப்பிய புடி. ஏடி காப்பி இப்பமே எதுக்கு கொண்டு வந்தா? இன்னும் 4-5 தோசை சாப்பிட்ட பிறகு குடிக்கிறேனே. எம்மா தாயே, உன் அண்டா வயிறுக்கு இருக்கிற தோசையை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு பூட்டை போடு. அங்க மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாவு இருக்குன்னு சொன்னியே? என்னடி உனக்கு மட்டும் தான் வயிறு இருக்கா? ஏன் எங்களுக்குலாம் இல்ல? பசிக்காதா எங்களுக்கு? அம்மா சுட்டிட்டு இருக்கும்போது கிச்சனே சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே. டேங்க அப்பா, சரியான ஏமாத்துக்காரியா இருக்கிய. நீ எல்லாம் கல்யாணம் ஆகி போனா மாமியாருக்கெல்லாம் ஒழுங்கா சாப்பாடு குடிப்பியா, இல்ல நீனே அவளுக்கு தின்னுருவியா? அடியே, நான் ஏமாத்துக்காரி? நீ தாண்டி ஏமாத்துக்காரி. உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் உன் மாமியார் கிட்ட சொல்லவா? என்ன நான் என்னடி ஏமாத்துனேன்? அப்படி என்னத்த கண்டுபிடிச்சா நீ? ஏய், மத்தவங்க கிட்ட கதை விடுற மாதிரி என்கிட்ட விடாதடி. நீயும் அம்மாவும் பேசுறத நான் ஒட்டு கேட்டுட்டேனே. அட கடவுளே, உனக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியே நீதான் சரியான ஓட்ட வாயாச்சடி. இந்த ஓட்ட வாயி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா, நான் என்னென்ன கேக்குறனோ நீ வாங்கி கொடுக்கணும், என்னென்ன பண்ண சொன்னாலும் நீ பண்ணணும், புரியுதா? எல்லாம் என் நேரம்டி. நண்டு சைஸ்ல இருக்க உனக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டி இருக்கு பாத்தியா? மவளே மாட்டேடி தங்கச்சி கிட்ட. ஏய் இப்போ உனக்கு என்னடி பண்ணணும்? நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு தங்கச்சிக்காக நல்லா சில்லுன்னு ஒரு சர்பத் போட்டு எடுத்துட்டு வா. ஏய் அதெல்லாம் செய்ய முடியாதுடி. நானே அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். இவ என்ன போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கா? அப்ப அம்மாட்ட போய் கேளு. அதெல்லாம் முடியாது. நீ இப்பவே எனக்கு சர்பத்தை போட்டு தரியா, இல்ல நான் உங்க மாமியாருக்கு போன் போடவா? ஓ எவ்வளவு பெரிய ஆளு, நீ என்னையே பிளாக்மெயில் பண்றியா? ஏய் கணக்கு பரீட்சையில முட்டை மார்க் வாங்கி வச்சிருக்கிய, அந்த பேப்பரை ஒளிச்சு வச்சிருக்கல, அத அம்மா கிட்ட காட்டவா? ஏய், அந்த பேப்பர்லாம் நான் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியாது? ஆமாடி, நம்ம வீடு பெரிய மாளிகை பேரு, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்ல. 10க்கு 10 2 ரூம் இருக்கு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா செல்ஃப்ல எதுலயாவது ஒளிச்சு வச்சிருப்ப, இல்லனா பெட்டுக்கு கீழே மறைச்சு வச்சிருப்ப. இத கண்டுபிடிக்க முடியாது பாரு. அக்கா, நானும் உன் மாமியார் கிட்ட எதுவும் சொல்லல, நீயும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத, சரியா? இரு 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 இரு, எதை சொன்னியா? மறுபடி சொல்லு. நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாதேன்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி அக்கான்னு சொன்னேன்.
இப்ப நீ மாட்டிக்கிட்ட உடனே நான் அக்கா இல்லனா தீனி பண்டாரம் வாடி போடின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறல நண்டு. இனிமே பேசுவ அப்படிதாண்டி பேசுவேன் ஏமாத்துக்காரி. அடடடடே, சின்ன பொண்ணு வந்த உடனே தான் வீடே களை கட்டுது. ஏப்பா நீங்க வேற இந்த சின்ன பொண்ணு சீக்கிரமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏமா செல்லப்ல அக்கா நீ என்னமா பண்ணா? எப்பா இவ வந்த நேரத்துல இருந்து தின்னுகிட்டே தான்ப்பா இருக்கா. எனக்கு தான் வேலை அதிகமா இருக்கு. அம்மா அக்காக்கு அத போய் கொடு இத போய் கொடு அக்கா தட்டை வாங்கிட்டு வா. ஒரே வேலை வாங்குறாப்பா கஷ்டமா இருக்கு. ஏ கள்ளமடே, இந்த தோசையை கொண்டு வரது உனக்கு என்ன பெரிய கஷ்டமா? நீ எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு மாமியார் வீட்டுல போய் என்ன தேடி வேலை செய்ய போற? பாருங்கப்பா சின்ன பிள்ளை கிட்ட போய் என்ன பேச்சு பேசுறானே. பூமாரி அக்கா உன்னை கிண்டலுக்கு பேசுறாமா, கோவப்படாத. எல்லாரும் அவளுக்கே தான் சப்போர்ட் பண்றீங்க. எனக்குன்னு இந்த வீட்ல யாருமே இல்ல. ச்சே, நான் ஏன் தான் இந்த வீட்ல பிறந்தேனோ. என்ன மக்களே பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா? பின்ன என்னப்பா இந்த சின்ன பொண்ணு எனக்கு அக்காவா வந்ததுக்கு வேற யாராவது அக்காவா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ என்ன உனக்கு பிடிக்கல? ஆமாடி பிடிக்கல. அப்படியா? எரிடி எப்பா உங்க மொபா கணக்கு பரீட்சையில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கானே கொஞ்சம் கேளுங்க. என் ஃப்ரெண்ட் அனிதா கூப்பிட்டா நான் வரேன். சின்ன பொண்ணு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமியாரு போன் பண்ணிச்சு, அவைய வந்துட்டு இருக்காவலாம்.